எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோ வந்து ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஃபேனோ இல்லை ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவில் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சவுண்டை வந்து ஃபுல்லாக கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ சிட்டி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நெட்டில் கிடைக்குது. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஒரு நாய்ஸியான வாய்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக நான் ஒரு நாய்ஸியான வாய்ஸ் எடுக்கிறப்போ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எடுத்துகிட்டு ஸோ நான் டெஸ்க்டாப்லேயே ஒரு நாய்ஸியான வாய்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த வாய்ஸை எடுத்துருவோம். ஸோ இதுதான் அது. ஓப்பன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வாய்ஸை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து நாய்ஸி சவுண்டு சர்ன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா கேளுங்க. ஸோ இந்த நாய்ஸி வாய்ஸ் தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து ஜூம் பண்ணணும். ஸோ ஜூம் கொடுத்துருங்க. ஸோ ஜூம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த லைன் மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸி வந்து இந்த லைன் தான். ஸோ இது என்ன பண்ணால் நீங்கள் இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு நாய்ஸ் ரெடியூஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த நாய்ஸ் ரெடியூஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல் நாய்ஸ் உங்களோட வீடியோ அந்த வாய்ஸ் வந்து கேப்சர் பண்ணிடுது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே வந்து நாய்ஸ் ரெடியூஷனில் போயிட்டு ஸோ இங்கே வந்து திரும்பவும் கெட் நாய்ஸ் கொடுக்கக்கூடாது, ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்தோன்னா அது நாய்ஸ் ரிமூவ் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு வந்து லைன் மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ கேட்டு பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஓரளவுக்கு ஓகே. இப்போ என்ன பண்ணால் நீங்கள் திரும்பவும் அது வந்து எகைன் இது பண்ணணும். எகைன் பண்ணும்போது எப்படி வரும் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அகைன் பண்ணும்போது திரும்பவும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போங்க, கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல், கண்ட்ரோல் ஏ, அகைன் எஃபெக்ட், கெட் நாய்ஸ் ரெடியூஷன், அதுக்கப்புறமா ஓகே. ஸோ திரும்பவும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து நாய்ஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு இப்போது. ஸோ அந்த பேக்ரவுண்டில் சிறுன்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய நாய்ஸ் வந்து டோட்டலாக ரெடியூஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோட ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுவும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எஃபெக்டில் போயிட்டு உங்கள் வீடியோ வந்து அதாவது உங்கள் ஆடியோவோட சவுண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஸோ ஆம்ப்ளிடியூட் போயிட்டு ஓரளவுக்கு ஆம்ப்ளிடியூட் அதிகமாக வச்சுட்டு ஒரு 5 dB வச்சுப்போமே, 5 or 7 dB வச்சுட்டு இங்கே அலோ கிளிப்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஆம்ப்ளிடியூட் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ELR எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட வயரிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களோட ஆடியோட ஆம்ப்ளிடியூட் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஆடியோட கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். யூடியூப்பில் போடுங்க, நிறையா வியூஸ் எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.